சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பென் டிரைவ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மலரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ற எதுவுமே இங்க நடக்க கூடாது. முதல்ல போய் அங்க இருக்கிற ஃபியூஸ் புடுங்கி போடு. சரிக்கா. ஏன்பா டிஜே மேடம், எவ்வளவு நேரம்பா அந்த பென் டிரைவை இன்சர்ட் பண்ணிட்டு இருப்ப? எல்லாரும் அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. சீக்கிரமா ப்ளே பண்ணு. இதோ ஒரு நிமிஷம் மேடம். இங்க நடக்கிறதே பார்க்க முடியல, இதுல வீடியோ வேற. ஹாப்பி பர்த்டே மலர். நான் தான் விஜயா, மலரோட பக்கத்து வீட்டில் இருக்கேன். மலரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப தங்கமான பொண்ணு. சின்ன வயசுல இருந்து நான் மலரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மலரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த வயசுல அந்த பொண்ணுக்கு இருக்கிற பொறுப்பும் அவ அக்கா மேல அவ காட்டுற பாசத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணு மனசுக்கு அவ இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே மலர். மலர் மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்ல இல்லையேன்னு நாங்க நினைக்காத நாள் இல்ல. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டா. கஷ்டம்னு யாராவது வந்து நின்னா உடனே உதவி பண்ற குணம் அவளுக்கு. சுட்டித்தனமா இருப்பா. அவளை மாதிரி அன்பை காமிக்க ஆளே இருக்க முடியாது. அவ்வளோ நல்ல பொண்ணு. ஹாய் மலரக்கா, ஹாப்பி பர்த்டே. மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க. இப்போ நான் என் மலரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மலர், ஃபர்ஸ்ட் அவளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் மலர்கிட்ட சாரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அவளை நிறைய காயப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். ஐம் சாரி மலர். விஜய் என்னை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன மாதிரி ஒரு புருஷனோ எங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு மலர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. மலர் மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக கிடைக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கிடைச்சதுக்கும் நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட இந்த பிறவியில் எனக்கு கிடைச்ச பெரிய வரமா நான் நினைக்கிறது என் அப்பாவும் அம்மாவும் தான். ஆனா அந்த கடவுள் எனக்கு 2வது ஒரு வரத்தை நான் கேட்காமலே கொடுத்திருக்காரு. அதுதான் என்னுடைய மலர். ஒரு ஆணுக்கு அம்மாவும் மனைவியும் நல்லபடியா அமைஞ்சிட்டா அவன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச தவமோ புண்ணியமோ தெரியல, இந்த ஜென்மத்தில் மலர் எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என் மலர் எனக்கு இன்னொரு அம்மானே சொல்லணும்.
வீடியோவை போட விடாம பண்ணுடானா என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? தெரியலையம்மா. வா நம்ம போய் பார்க்கலாம். எங்க போனா? ஒரு வேலையும் உருப்படியா செய்யறதில்ல இவனை. டேய் ஐயோ, சிவா டேய் சிவா, இங்க இருக்கான். சிவா டேய் சிவா, என்னாச்சுடா? எழுந்துடா. அப்பா தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. இருமா. சிவா சிவா